ரோஜாவும் கற்றாழையும். தோட்டத்தில் ரோஜா செடியும் அதன் அருகில் ஒரு கற்றாழையும் வளர்ந்திருந்தன. அழகால் செருக்குற்ற ரோஜா கற்றாழையை ஏளனம் செய்தது. கற்றாழை மௌனம் காத்தது. கோடை காலம் வந்தது. தோட்டத்தில் தண்ணீரின்றி மற்ற செடிகள் வாடின. ரோஜாவும் வாடிப்போய் காய்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிட்டுக்குருவி வந்து கற்றாழையும் தண்டுக்குள் தன் அலகை விட்டு நீர் குடித்தது. அதை பார்த்த ரோஜா வியந்தது. கற்றாழை தன்னிடமிருந்த நீரை ரோஜாவுக்கும் பகிர்ந்து கொடுத்தது. ஒற்றுமையே சுவை. கூடையிலிருந்த மாம்பழம், ஆப்பிள், வாழைக்கிடையே யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. பழங்களின் அரசன் நான். முக்கணியில் ஒன்று வாழைப்பழம். தினமும் ஓர் ஆப்பிள், மருத்துவருக்கு வேலையில்லை. அப்போது அங்கு வந்த சிறுவன் எல்லா பழங்களையும் வெட்டி ஒன்றாக கலந்து ஃப்ரூட் சாலட் செய்தான். அதை சாப்பிட்ட அவன், அனைத்தும் சேர்ந்த பழக்கலவையே சுவை என்றான். ஒற்றுமையே பலம் என்பதை பழங்கள் உணர்ந்தன.